தூக்கம் வரலனா மொபைல் ஃபோன் தான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்களா? வணக்கம், என் பேரு டாக்டர் ஸ்வேதா, மனநல மருத்துவர், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். இன்னைக்கு நம்ம பத்தி பேச போறது தூக்கமின்மை, தட் இஸ் இன்சோம்னியா. ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி அடல்ட்க்கு ஒரு 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டா தேவைப்படுது. டியூரேஷன் மட்டும் இல்ல, ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு 7 to 9 ஹவர்ஸ்ல சம்டைம்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் வேரியேஷன் வரலாம். தூக்கமின்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, தூங்குறதுக்கு கஷ்டப்படுறது. அதாவது நான் 2 hours பெட்ல படுத்திருந்தும் என்னால தூங்க முடியலன்னு சொல்றது, அல்லது தூங்கிட்டாங்க பட் நடுவில் ஒரு ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு எந்திரிச்சிட்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம இன்சோம்னியான்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லீப் வந்துட்டு பிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கமின்மை யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலரா ஸ்லீப் ஷெட்யூல் வச்சிருக்கவங்களுக்கு, ஹெவி மீல்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹால், டொபாக்கோ அதெல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு குணநலமே ரொம்ப பதட்டமாகவும் இல்ல ரொம்ப கவலை அதிகமா இருக்க குணநலம் இருக்கவங்களுக்கும் தூக்கமின்மை அதிகமா வர வாய்ப்புண்டு. இன்னொன்னு, நம்ம சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்னால, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கனால, சத்தம் அதிகமா இருக்கனால, இது எல்லாமே வந்துட்டு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். நம்ம இப்ப தூக்கமின்மை பத்தி பார்த்தோம், எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம்.